வணக்கம். விசேஷமிக்க தை அமாவாசை. நம்ம முன்னோர்களை எல்லாம் நினைச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருப்போம். இன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை தானம் கொடுக்கலாம்? ஏன்னா நிறைய பொருட்களை தானம் கொடுக்கலாம். அந்தந்த நாட்கள்ல தானம் கொடுக்கறப்ப எந்த மாதிரி பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விசேஷம். அமாவாசைனாவே சனி பகவானோட ஒப்பிட்டு பேசுவதால் சனி பகவானுக்கு உகந்த குடை, கருப்பு நிறம் குடை, காரணிகள், இந்த மாதிரி பொருட்களை நம்ம, அதுவும் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சிறந்தது. அன்றைக்கு அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா ரொம்பவே விசேஷம். அமாவாசை அன்னைக்கு மிக முக்கியமா சிவன் கோயில்ல போய் நல்லெண்ணெய் தீபம் ஒன்று போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே போல சிவன் கோயில்ல வெளியில உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தானம் பண்ணீங்கன்னா ரொம்பவே விசேஷம். எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அதுல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதுவும் உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சாப்பாடு தானம் கொடுக்கணும். அந்தணர்களுக்கு அன்னைக்கு நம்ம தானம் கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. அந்தணர்களுக்கு யாரை பார்த்தாலுமே 3 பேருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம். மற்றும் இன்னைக்கு நீர்நிலைகள்ல நம்ம எப்போதும் தர்ப்பணமெல்லாம் நீர்நிலைகள்ல தான் கொடுக்குறோமா, அங்கதான் விஷ்ணு பகவானின் அவதாரமான மச்ச அவதாரம், மீனுங்கிறதும் விஷ்ணு பகவானின் மச்ச அவதாரம். அங்க போய் நம்ம மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டீங்கன்னா அத்தனை புண்ணியமும் நமக்கு சேரும். பசுமாட்டிற்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதே போல குழந்தையே இல்லை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. எதனால வருதுன்னா, நம்ம முன்னோர்கள் கொடுக்குற சில சாபத்தினாலதான் சில பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருக்கும். குழந்தையின்மை, லேட் மேரேஜ், கல்யாணமாகாம இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருந்துட்டுக்கும். நோய் விட்டுருப்பாங்க, ரொம்ப தீராத நோய், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா முக்கியமாக பசுமாட்டுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். குழந்தை இல்லாதவங்க, முக்கியமாக வாரிசு இல்லாதவங்க வாழைப்பழத்தையும் நாட்டு சக்கரை இல்லைன்னா அச்சு வெல்லம் சேர்த்து பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த அமாவாசையிலேருந்து தொடங்கி கொடுத்துட்டு வாங்க. எத்தனை நாள் வேணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வாரிசு உண்டாகும். இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று அன்றைய முதல் முழுமையாக பெற்று நம்ம சந்தோஷமான ஒரு வளமான வாழ்க்கை வாழலாம். மிக்க நன்றி.